இந்த தீவிரவாதியெல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை கடலுக்கு நடுவுல ஒரு ஃப்ளோட்டிங் பலூனை வச்சு கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அதோட இல்லாம அவங்க கையில வச்சிருக்க சுறாக்களை கண்ட்ரோல் பண்ற மிஷினை வச்சு சுறாக்கள் அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த பொண்ணை கடிச்சு கொலை பண்ண பாக்குறாங்க. ஆனா இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த சுறாலாம் இந்த பொண்ணை கடிக்கவே மாட்டேது. என்னடா இது ஒண்ணுமே புரியல, சுறாக்கு பசிக்கலையா என்ன? சரி இந்த முறை வேற பொண்ணை விட்டு பார்க்கலான்னு வேற பொண்ணை விடுறாங்க. பார்த்தா எல்லா சுறாவும் அந்த பொண்ணை கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுச்சு. அப்போ சுறாக்கள்லாம் ஒண்ணு விரதத்துல இல்ல, மறுபடியும் அதே பொண்ணை விட்டு பார்க்கலாம் கடிக்குதான்னு சொல்லி மறுபடியும் அதே பொண்ணை விடுறாங்க. பார்த்தா இந்த முறை மறுபடியும் சுறாக்கள்லாம் அந்த பொண்ணை கடிக்கவே மாட்டேது. இதுல என்னடா இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பொண்ணு கழுத்துல போட்டிருக்க அரிய வகை டாலர் தான். அந்த பொண்ணுக்கு அந்த டாலர் அவங்க அப்பா கொடுத்தது. ஆக்சுவலி அந்த டாலருக்குள்ள சுறா மீனோட ரத்தத்தை ஊத்தி வச்சிருக்காங்களாம். இதனாலதான் என்னவோ அந்த பொண்ணு கிட்ட வந்த சுறாக்கள்லாம் அந்த ரத்த வாடையை கண்டு தன்னோட இனம்தான் போலன்னு கண்டுக்காம விட்டுருச்சு போல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா அந்த சுறாக்கள் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸா மாத்திட்டு அந்த தீவிரவாதையெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த நிலைமையில இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.